தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வந்து பாருங்கள். மத்தேயு 28 அதிகாரம் 6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். வந்து பாருங்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் அன்பான அழைப்பு. அந்த அழைப்பை உணர்ந்து தேவனுடைய சாட்சிகளாய் வாழும் ஒவ்வொருவரும் இந்த அழைப்பை பயன்படுத்துகிறவர்களாக காணப்படுகின்றனர். மேற்கண்ட வசனம் கூறும் உண்மை என்ன? மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனமானதையும் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் கேட்டபோது சீஷர்கள் நம்பவில்லை என்று பார்க்கிறோம். எனவேதான் அவள் கூறுகிறாள், கல்லறையின் கல் புரட்டப்பட்டுள்ளது, கல்லறை காலியாக உள்ளது, இந்த உண்மையை வந்து பாருங்கள் என்று கூறுகிறாள். நாமும் நம் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்புகிறோமா? அல்லது அவரது செயல்களை வந்து பார்க்கும்படி நம்மை அழைக்கிறார்? பிரியரே, இயேசுவின் ஊழியத்தின் துவக்க நாட்களில் கலிலேயாவுக்கு போய் பிலிப்புவை நீ எனக்கு பின் சென்று வா என்று அழைக்கிறார். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டேன், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல் நம்பவில்லை என்று பார்க்கிறோம். அப்பொழுது பிலிப்பு நாத்தான்வேலிடம் வந்து பார் என்கிறான். அவன் போய் பார்த்தபடியினால் இயேசு அவனை கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று கூறி சீஷனாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீவின் வாழ்வை பற்றி கூறின போது தனது தாகத்தை தீர்க்க ஜீவ தண்ணீர் கொடுத்த இயேசுவை தான் வாழ்ந்த ஊரில் போய் சாட்சியாக கூறுகிறாள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அவளுடைய சாட்சியின் ஊழியம் சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி உலக இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றனர். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவருடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறோமா? அல்லது அவ்விசுவாசம் நம்மில் குடிகொண்டிருக்கிறதா? பரலோகத்தின் மேன்மையை காணவே முடியாது. நம்மை காண்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய மேன்மையான செய்கைகளை வந்து பாருங்கள் என்று பிலிப்புவை போல, சமாரிய ஸ்திரீயை போல அநேகரை ஆண்டவர் பக்கம் கொண்டு வர நம்மையும் ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்திலே வாழும் பொழுது நேர் மரித்து இன்றும் உயிரோடு எங்களோடு கூட இருக்கிறீர் என்று உம்முடைய கிரியைகளை மற்றவர்களுக்கு எடுத்து கூறத்தக்க விதத்திலே எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.